கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் ஒரு சுபாவத்தை குறித்து பேசும்படியாக நான் நாசிக்கிறேன். ஒரு மனுஷனுக்குள்ள ரெண்டு விதமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பற்றி நான் எனக்கு பேசலான் இருக்கிறேன். அது என்ன ஏறன்னா, சவுலாக இருந்தவன் பவுலாகிய மாறின ஒரு சம்பவம், சரித்திரம். இது எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரே ஒரு டாக்கை மட்டும்தான் நான் எடுக்க விருப்பப்படுறேன். நாம் அதில் சவுலாக இருக்கிறோமா பவுலாக இருக்கிறோமான்னு தான் நம்ம கவனிக்கணும். அப்போ சவுலாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, பவுலாக மாறினவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை மாத்திரம் நான் இன்றைக்கி சொல்ல ஆசிக்கிறேன். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 4வது வசனம், லாஸ்ட். நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அப்போ சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் உன்னோட வாழ்க்கை மாறுறது. அப்போ அதுக்கு முன்னாடி உன்னோட வாழ்க்கை எப்படி இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாறினதாக இருந்ததா இல்லை மாறவில்லையா? இதை ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது. அதை சின்னதாக எனக்கு எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். இது ஒரு டீச்சிங் போல தான் இருக்கும் மேக்சிமம். இது தேவன் எனக்கு கடந்த நாட்களில் படித்து கொண்டிருந்தப்போ எனக்கு உணர்த்தினதை நான் இதுங்க பதிவு போடுறேன். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போது இதில் என்னென்னா, சவுலாக இருந்தவன் யூதர்களையும் தேவனை அறிந்தவர்களையும் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களை கொல்லும்படியாக பத்திரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தாரிட்டி வாங்கி சிக்னேச்சர் போட்டு இவனை கொல்லும்படியாக புறப்பட்டு வருகிற நாட்களில் நடக்கிற ஒரு சம்பவம். இதுக்கு முன்பாக அந்த சவுல் எப்படி இருந்தான், ஏன்னா இவன் பவுலாக மாறல, சவுல் எப்படி இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தை மொத்தம் படித்து அதை முற்றிலுமாக தேறினவனாக இருந்தான். அதை குறித்து வியாக்கியானம் கொடுக்குறவனாக இருந்தான். அதில் உள்ள காரியங்கள் எல்லாம் நடப்பிக்கிறவனாக இருந்தான். அதன்படியாக செய்கிறவனாக இருந்தான். சிம்பிளாக சொல்ல போனால், மோசே காலகட்டத்தில் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படியாக கரெக்டாக ஜீவிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். எல்லா காரியத்திலையும் அவனால் முடிந்தால் மேக்சிமம் எல்லாத்திலும் அவன்கிட்ட குறை கண்டுபிடிக்க முடியாத வண்ணமாக தெளிவாக இருந்து செய்யப்படுகிற ஒரு காரியம். அதனால தான் அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்களை தேவனுக்கு நேராக இயேசு கிறிஸ்து தேவன் என்று ஆராய்த்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க நியாயப்பிரமாணத்துக்கு முரணாக செய்கிற ஜனங்களை அழிக்கும்படியாக புறப்பட்டு வந்தான். அப்போ இதில் அவன் யாரை கீழேருந்து படிக்கிறான்னா, கமாலியல்னு ஒரு டீம் இருக்கிறாங்க. அந்த லீடர் கீழே இருந்து படித்து வருகிற ஒரு சகோதரனாக இருந்தால் நிறைய பேர் படித்தாங்க. அதில் இவனும் ஒருத்தனாக இருந்தான். அந்த காலகட்டத்தில் அப்படி படித்து வர்றது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ரவராண்டாக இருக்கட்டும், பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க படித்து வந்துக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், அதை குறித்து நியாயப்பிரமாணத்தை குறித்து வியாக்கியானம் சொல்லத்தக்கவண்ணமாக தகுதி உள்ளவனாக இருந்தான். எல்லா ஏன்னா அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் இந்த மாதிரி தகுதியான காரியங்கள் கொடுக்கப்படவில்லை. அப்போ அதில் இவன் லீடராக இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் அவனுடைய கேரக்டர் இருக்குது. அப்போ சவுலுடைய கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர் என்னன்னா, எல்லா காரியத்திலும் பர்ஃபெக்ஷன். இந்த மாதிரி செய்தால் தப்புன்னா அவன் தப்பு தான். எக்ஸாம்பிள், ஸ்தேவானை கல்லிருந்து கொல்லும்படியாக அவன் உத்தரவு வாங்கி கொண்டு அதுலேயும் அவன் தலையிட்டவனாக இருந்தான். அது பார்த்து அவனுக்கு சந்தோஷமாக இருந்தனால தான் அது ஒரு சேஞ்ச் தெரியுது. அப்போ இப்படி செய்தால் நலமாக இருக்கும். ஜனங்கள் எல்லாரும் மறுபடியுமாக நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களுக்கு கீழே வந்துடுவாங்கன்னு அவனுக்கு ஒரு எண்ணமாக இருந்து, உண்மையாக சொல்ல போனால் அவன் கரெக்டாக தான் இருந்தான். இந்த பிரமாணத்தின்படி தேவன் என்ன சொன்னாரோ அந்த பிரமாணத்தின்படி செய்கிறவனாக இருந்தான். அதற்கு வேண்டி அவன் என்ன தியாகம் செய்ய ரெடியாக இருந்தான். இப்படி ஒரு கேரக்டர் உள்ளவன் தான் இந்த சவுல். இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க நம்ம இதுலேயும் இருக்கிறாங்களா? கண்டிப்பாக இருக்கிறாங்க. பைபிள் வசனம்படி செய்யணும், இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணணும். தானியேல், தாவீது, ஆபிரகாம், யாக்கோபு இவங்களெல்லாம் வைத்து இவங்க ஹிஸ்டரி எடுத்து வைத்து இதன்படியாக தேவன் அவர்களை நடத்தினார்கள். யோபின் காலகட்டத்தில் இப்படி நடத்தினார், இன்னும் தீர்க்கதரிசி காலகட்டத்தில் இப்படி இருந்தார். தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் எப்படியெல்லாம் விடுதலை செய்தார். இப்படி படித்து அதை பிரசங்கம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். அதை அறிவுரையாக சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் முன்மாதிரியாக கூட நம்ம நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது போல வசனத்தின் மூலியமாக ஜீவித்து நடக்கிறது போல உள்ள காரியங்கள் கூட நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில். அப்படி ஒரு கேரக்டரில் நாமளும் என்ன பண்ணுறோம், ஜீவித்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் ஜீவித்துட்டு இருக்கிறாங்க.
ப்ரேயர் கரெக்டாக பண்ணுவாங்க, ஃபேமிலி ப்ரேயர் இருக்கும், சர்ச் சர்வீஸ் கரெக்டாக போவாங்க, கன்வென்ஷன் மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க, இடைக்கோட்ட கூட்டம் அட்டன் பண்ணுவாங்க. இப்போ நான் எனக்கு மெசேஜ் கொடுக்குறேன்ல, இது போல் மெசேஜ் கொடுப்பாங்க, நிறைய நன்மையான காரியங்கள் செய்வாங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் வசனத்தின் மூலியமாக மேக்ஸிமம் செய்து கொள்ளும்படியாக அவங்க ஒவ்வொரு காரியங்களும் செய்து கொண்டே இருப்பாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு பெர்ஃபெக்ஷன் அவங்கள பார்த்தா நமக்கு என்ன தோணுன்னா, ஒரு பெர்ஃபெக்ஷன் ஃப்ரெண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாத்துலேயும் அவங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க செய்கிற காரியத்தில் எல்லாம் ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு அவங்க செய்துகிட்டே இருப்பாங்க. பட் இது ஒரு டைப் ஆஃப் கேரக்டர்னு சொல்கிறத விட நம்முடைய மனசு ஒரு டைப் இப்படி போயிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்துலேயும் போயிட்டு தான் இருக்குது. நம்ம எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி போவோம், ப்ரேயர் பண்ணுறது, பாஸ்டரை பார்த்து ப்ரேயர் பண்ணுறது, இந்த மாதிரி காரியத்தில் எல்லாமே வந்து முன்கருத்தாக செய்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த காலகட்டத்திலேயே சவுலை போல இருந்திருக்கிறார்கள். ஆனால் இது எங்கே கொண்டு போய் முடியுதுன்னா, இப்படி இருக்கிறனால சவுல் அன்னைக்கு சில பேர் இரத்த சாட்சிகளாக மறிக்கும்படியாக அவன் சாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் என்ன பண்ணுறான், சிக்னேச்சர் வாங்கி புறப்படுறான். இந்த மாதிரி இல்லாதவங்களை எல்லாம் இதில் இருந்து மாறி இருக்கிறவங்க, இந்த கண்டிஷனுக்கு உள்ளாடி வராமல் அவங்க இன்னொரு மார்க்கத்தை நம்பி போகிறவராக இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு எதிராக என்ன பண்ணுறான், அவன் சிக்னேச்சர் வாங்கி போயிட்டு இருக்கிறான் அவனை கொல்லும்படியாக. இதில் ரொம்ப முக்கிய ஒரு கருத்து, அவங்க தங்களை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா சவுல் என்பவன் அவன் கரெக்டாக இருக்கிறான், தப்பு கிடையாது. அப்போ அவன் கரெக்டாக இருக்கிற நேரம் என்ன பண்ணுறான்னா, நியாயமாக தான் சொல்கிறான், நியாய பிரமாணத்தின்படி இவங்கெல்லாம் செய்கிறது தப்பு, இதெல்லாம் செய்கிறது நீங்களாம் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ இதில் என்னன்னா, அவங்க எதனால் மாறி இருக்கிறாங்கன்னு உள்ளதை அவன் சிந்திக்க போகலை, மாறிட்டீங்க. இந்த காலகட்டத்திலையும் இதுதான் நம்மளும் செய்துட்டு இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்ம சில காரியங்களை அறிந்து வைத்திருக்கிறோம். இதன்படியாக தான் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியங்களை செய்து கொண்டிருப்பார், இதன்படியாக நம்ம ஆழ்ந்து கொண்டிருப்பார்னுள்ள சிந்தனைக்குள்ளாடி நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. அவருடைய கொள்கையில மாற்றமே கிடையாது, வசனத்தில் மாற்றம் கிடையாது. ஆனால் அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் மாற மாட்டார். அவர் நம்மை மாற்றும்படியாக பல காரியங்கள் அவர் என்ன பண்ணுறாரு, சில ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறார். எக்ஸாம்பிள், பழைய ஏற்பாடு காலத்தில் ஆதாம் ஏவாள்கிட்ட நேரடியாக பேசி கொண்டிருந்தவர் ஒரு தப்பு பண்ணப்போ நேராக என்ன பண்ணுறாரு, அவங்க அதோட தள்ளி வெளியே விடலை. அவர் வசனத்தில் ஒரு ஸ்டானான நிற்கிறாரு. ஆனால் அவர் என்ன இரக்கம் உள்ளவர், ஒரு மன்னிப்பை கொடுத்து, ஓஹோ உங்களுக்கு இப்படி வர முடியலையா, நீங்கள் இந்த மூலியமாக எனக்கு உள்ளாடி வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவங்க கொல்லாமல் வெளியே கொண்டு வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார். அப்படி காலகட்டங்கள் போயிட்டு கொண்டிருக்கிறார். நோவா தேர்ந்தெடுக்கிறார். அதுல இருந்தும் ஒரு மாற்றத்துக்குரியதாக அவர் என்ன பண்றாரு, மனசாட்சி யுகமாக இருக்கிறது, மனசாட்சி படி இவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்களே என்ன பண்றாரு, வெளியே கொண்டு வராரு. அடுத்தது விசுவாசம் வருது. அதுக்கப்புறம் வந்து நியாயாதிபதிகள் வராங்க, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் வராங்க. விசுவாசம் வந்து நியாயப்பிரமாணம் வருது. நியாயப்பிரமாணத்திலிருந்து அடுத்தது என்ன பண்றாங்க, நியாயாதிபதிகளை வைத்திருக்கிறாங்க. அதுல இருந்து அடுத்தது தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறாங்க. அதுல இருந்து அடுத்தது ராஜாக்களை வைத்திருக்கிறாரு. அதுல இருந்து நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து உள்ளாடி வர்றாரு. இயேசு கிறிஸ்து உள்ளாடி வந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் உள்ளாடி வர்றாரு. அப்ப இவ்வளவு காலகட்டத்துல அவர் பல மாற்றங்களை ஜனங்களுக்குள்ளாடி கொண்டு வந்திருக்கிறார். எப்படியாவது எங்க வரணும், நித்தியத்துக்குள்ளாடி என்றாகணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் பல மாற்றத்தை கொடுக்கிறாரே ஒழிய ஜனங்கள் மாற்றத்தை கொடுக்கறதா இல்லை. ஜனங்கள் மாறும்படியாக அவர் பல திட்டங்களை வகுத்து இந்த நாள் மட்டும் நம்மளை என்ன பண்றாரு, கண்ணன் கண்மணி போல பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இதை நாம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், வசனத்தை எடுத்து இந்த மாதிரி காரியத்தில் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அப்படி இல்லாதவங்க கடவுளுக்கு தூரமானவர்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் யூதர்களுக்கு வேண்டி வந்தவர் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக தான் என்ன பண்றாரு, நமக்கு ஒரு தருணத்தை கொடுத்தார். சிலுவையில மறித்து எல்லாருக்காக வேண்டி மறித்தார். வந்தவர் யூதர்களுக்கு வேண்டி வந்தாரு, ஆனா சிலுவையில மறித்து எல்லாருக்கும் அனுகூலமாக மாற்றின. இது தீர்க்க தரிசனத்தில் எழுதியிருக்கிற ஒரு வசனங்கள். இது ஏன் அந்த மாதிரி அவர் செய்கிறாருன்னா, அவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு. பவுல் என்ன பண்றாரு, பேதுரு ஆட்டோமேட்டிக்கா யூதர்களுக்கு வேண்டி சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்த நேரத்தில் பவுல் வந்து புறஜாதிகளுக்காக வேண்டி என்ன பண்றாரு, சுவிசேஷம் சொல்ல தொடங்குறாரு. இந்த புறஜாதியார்களுக்கு வேண்டிதான் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து பவுலை வந்து சவுலா மாத்துறாரு. அப்ப இவ்வளவு டாக்டிக்ஸ் அவருக்கு உள்ளாடி உருவாக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த காலகட்டத்தில் சவுலை போல் இருக்கிற அநேக பேர் இருக்கிறாங்க. நம்ம பேசினால, நம்ம செயல்பாடுனால வந்து நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறோம் அப்படி காட்டிக்கொண்டே இருக்கிறோம். இன்க்ளூடிங் மீ, என்ன கூட இருக்கலாம். சில கேரக்டர் வைஸாக இருக்கட்டும், நான் பயங்கர ஸ்ட்ரிக்ட், நான் இப்படி படிச்சு வந்திருக்கேன், எனக்கு இவ்வளோ தெரியும் அவ்வளோ தெரியும். இது ஒருவேளை நம்ம வந்து வெளியில் என்ன பண்ணுவோம்னா, தேவன் என்ன இவ்வளோ சொல்லியிருக்கிறாரு, ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது நம்ம வாயால் சொல்லலாம்.
தேவன் தான் என்ன ரசித்தார்னு சொல்லிட்டு நம்முடைய பேச்சிலையும் நம்முடைய பிரவர்த்தியிலே அது எப்படி இருக்கும்? நான் மட்டும்தான் கரெக்டாக இருக்கிறேன்னு உள்ள எண்ணத்தை அங்கே வெளிப்படுத்திட்டே இருக்கும். சில சிக்னேச்சர்ஸ் வாங்கிட்டு வரேன். என்ன பண்றோம்? அன்னைக்கு சேவால இரத்த பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு சவுல் காரணமா இருந்தான். கொல்லும்படியாக அநேக பேரை கொல்லும்படியாக புறப்பட்டு வந்ததுக்கு அவன் காரணமா இருக்கிறான். இந்த காலகட்டத்திலையும் இதே போல நம்மளோட வாக்கினாலையும் நம்மளோட செயல்னாலையும் நம்மளோட சிந்தனையினாலையும் நம்ம செய்கிற ஒவ்வொரு பிரவர்த்தினாலையும் குத்தி பேசுறது, இன்னொரு ஆளை மறைமுகமாக திட்டுறது, இன்னொரு ஆளை கேர் பண்ணாமல் இருக்கிறது, நம்ம செய்கிறது மட்டும் ரைட்டுன்னு சொல்கிறது, வசனத்தை மட்டும் நம்ம சைட்லேருந்து மட்டும் திணுத்துறது, இதுதான் உண்மைன்னு பறைசாற்றுவது, இதெல்லாம் இன்னொரு ஆளை கொல்வதற்கு சமமாக இருக்கிறது. கொல்வதற்கு சமமாக இருக்குன்னா ஒரு மூடனேன்னு ஒருத்தனை பார்த்து சொன்னாலே அவனுக்கு எரி நடக்கும்னா அதுக்கு மேலே நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியமாக இருக்குது. நாமும் சவுல் என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி? வசனத்தை உள்ளாடி வைத்துக்கொண்டு, நியாயப்பிரமாணத்தை உள்ளாடி வைத்துக்கொண்டு, தேவனை அறிந்து கொண்டு இப்படி ஜீவிக்கிறான்னா. ஆனால் இப்படி ஜீவித்துட்டு இருந்த ஒரு நாள் சவுல் இன்னொரு நாள் என்ன பண்ணுறான்? இன்னொரு ஆளை கொல்லும்படியாக கட்டளைகளை எல்லாம் வாங்கி கொண்டு புறப்படும் பொழுது, பேதுரு எல்லாம் அழிக்கும்படியாக புறப்படும் பொழுது இயேசு குறுக்கிட்டார். அப்போ தேவன் அது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து இடையில வெளிச்சத்தின் மூலியமாகவும் வார்த்தையின் மூலியமாகவும், இதில் ரெண்டு காரியம் இருக்கு. வெளிச்சம்னு சொல்ற நேரம் வசனம் தான் வெளிச்சம்னு சொல்றாரு. ரெண்டாவது அவர் என்ன சத்தத்தை கேட்டான், வார்த்தையும் கேட்கறான். அப்போ ப்ரூஃப் ரெண்டு சைட்லையும் வருது. நீங்கள் உலகத்தின் வெளிச்சமா இருக்கிறீங்க. இருள் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாருக்குன்னு சொல்ற நேரம் அவனுக்கு வியாக்கியானம் எல்லாம் நல்லா தெரியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை வெளிச்சத்தின் மூலியமாக தரிசித்தான். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவன் இருந்தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் வார்த்தையை அவங்க நம்பினாங்க. இயேசு கிறிஸ்துவை நம்பல, வார்த்தையை நம்பினாங்க, சத்தத்தை நம்பினார்கள். அப்போ அந்த காலகட்டத்தில் சவுல் இப்படி வந்துட்டு இருக்கிறான. இயேசு குறுக்கிட்டு என்ன சொல்றாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அதுவரை அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு ஞானம் இல்லை. தேவனை குறித்துள்ள ஒரு ஞானம் படித்த ஞானம் இருந்தது, அறிவு இருந்தது. அப்போ இந்த காலகட்டத்தில் வசனத்தின் அறிவு நமக்கு நிறைய இருக்கு. நிறைய பேர் வசனத்தை படித்தாலே என்ன பண்ணலாம்? நிறைய பேருக்கு வசனத்தை செயல்படுத்தலாம், வசனத்தை சொல்லி கொடுக்கலாம். அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் சவுல் வாழ்ந்து கொண்டது. வசனத்தை பற்றி நல்ல ஞானம் இருந்து தேவன் யார் என்பதை அறிந்து வசனத்தின் மூலியமா அறிந்து கொண்டான். ஆனா கேரக்டர் மூலியமாகவோ பிரவர்த்தி மூலியமாகவோ தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. அவருக்கு உண்மையான அவருக்கு சுபாவம் என்னன்னு உள்ளதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. வசனத்துல சொல்லி இருக்கிறாங்க, நம்பினான். விசுவாசம் கிரியையினால வரும். இவங்க விசுவாசிச்சாங்க. கிரியை குறித்துள்ள அவேர்னஸ் சவுலுக்கு இல்லாமல் போனது. இந்த காலகட்டத்தில் நம்மளும் அப்படிதான் இருக்கணும். தேவனை குறித்து தெரியும், பரிசுத்தாவை தெரியும், அதுக்கு பேர் என்ன, ஆபிரகாமை தெரியும், ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாம், ஆதாம், ஏவாள், தாவீது, எல்லாரையும் தெரியும். அமலேக்கன், அது இது, பிசாசு, எகிப்து எல்லாம் தெரியும், தானியேல் எல்லாம் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவ தெரியாது. நம்ம இந்த நாட்கள் அப்படிதான் இருக்கிறோம். பவுல தெரியும், சீலாசை தெரியும், அதை தெரியும், இதை தெரியும், பழையற்பாடு மொத்தம் தெரியும். வியாக்கியானம் கொடுக்கறதுன்னா அநேக தரம் கொடுக்கும். சிம்சன் அப்படி பண்ணா, இது கடவுளுக்கு பிரியம் இல்லை, அது கடவுளுக்கு பிரியம், இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இதெல்லாம் பெஸ்ட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி உள்ள ஒரு அவேர்னஸ் நமக்கு உள்ளாடி வந்துச்சுன்னா நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து தான் பேசி கொண்டே இருப்போம். இயேசு கிறிஸ்து அன்பா இருந்தனால தான் சவுலை என்ன பண்றாரு? உயிரோட தூக்கி அவனுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துக்காக நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவனுக்கு கொடுத்தார். அப்ப அவன் என்ன பண்ணா? சவுலு தேவனை அறிந்து கொண்டானே ஒழிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளல. ஆபிரகாம் அறிந்து கொண்டான், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளல. தாவீதை அறிந்து கொண்டான், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளல. அமலேக்கனை அறிந்து கொண்டான், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை. கோலியாத்தை அறிந்து கொண்டான், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை. சரித்திரத்தை அறிந்து கொண்டான், ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை. இந்த நாட்கள்ல நாம இப்படி இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாம நம்ம செய்த எல்லா காரியமும் நமக்கு தேவனுக்கு விரோதமான காரியமாக இருக்கிறது, தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியமாக இருக்கிறது. இன்னும் ஆழமாக சொல்ல போனா, இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளாமல் செய்கிற எல்லா காரியமும் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிற வண்ணமாக இருக்கிறது. அதனால சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? வெளிச்சத்தை பார்க்கறான். வெளிச்சத்தை பார்த்துட்டு சத்தத்தை கேட்கறான். அவனுக்கு கண்கள் குருடாயின. அப்போ உண்மையில சொல்ல போனா, தேவனுடைய வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு அவனுடைய பழைய வாழ்க்கை, சவுலான வாழ்க்கை இருட்டாச்சு. அவனுடைய கண்கள் உலகத்துக்கு நேராக இருந்த ஒரு கண் இருட்டாச்சு. நியாயப்பிரமாணத்துக்கு நேராக அநேக பேரை கொல்லும்படியாக புறப்பட்டு வந்த ஒரு எண்ணம் அவனுக்கு இருட்டாச்சு.
இருட்டாயிட்டு சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் என்ன பண்றான், அவனுக்கு வெளிச்சம் வருது. இன்னொரு ஆள் கண் திறக்கப்படுது. சத்தத்தை கேட்டு எல்லாம் கேட்டோன்னா சரண்டர் ஆகிறான். அவனுக்கு கண் இருட்டாகி உலக காரியமாக இருக்கிற அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் இருட்டுக்குள்ள மறைக்கப்பட்டது. மொத்தமாக என்ன பண்ண அழிந்து போச்சுன்னு சொல்ல முடியும். அவன் அதுக்கு பிற்பாடு அவனுடைய கண்கள் திறந்தப்போ அவன் என்ன பண்றான், அதுக்கப்புறம் அவனுக்கு வாழ்க்கை வேற. அப்ப இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது நம்ம உலக காரியமான காரியங்கள் என்ன ஆகும், இருட்டுக்குள்ளாடி போயிடும், இன்னும் சொல்லமா அழிந்து போகும். இயேசு கிறிஸ்துவை அறிந்த பொழுது அவனோட வாழ்க்கை ஆவிக்குரிய விஷயத்துல கண்கள் திறக்கப்படுது. அன்புக்குள்ளாடி அவன் வருகிறான், மனதுருக்கத்துக்குள்ளாடி வருகிறான், இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிறான், அவருக்கு மனத்தாழ்மை அறிகிறான், அவருக்கு சுபாவத்தை அன்னைக்கு தான் அறிகிறான். அப்ப எப்படி தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்துவை முதலாவது நம்ம அறிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து யாருன்னு உள்ளதை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல தெளிவா படிக்கணும். அப்ப இதுக்கு உள்ளாடிதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவு, அதுக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரின் அறிவு, இன்னும் சொல்ல போனா அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவர் எப்பேற்பட்டவர், இதெல்லாம் இவ்வளவு அன்பு மிக்கவரா, சிலுவையில் அடிக்கப்பட்டது, இதெல்லாம் பவுலுக்கு அழகா தேவன் வெளிப்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறார். அண்ணலிருந்தான் சவுலா இருந்த ஒரு கேரக்டர் அவனுக்கு என்ன மாறுது, பவுலா மாறுது. பவுலா மாறினவங்களுக்கு வாழ்க்கை எப்படி போகுதான், திருப்பி அநேக பேருக்கு சாட்சியுள்ள ஜீவிதமாக பவுல் செய்துட்டு இருக்கிறார். அநேக நிருபங்கள் எழுதினார், ஜெயிலில் போய் அநேக நிருபங்கள் எழுதிக்கிட்டே இருக்கிறார். சில அந்த நிருபங்கள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டுகிறது. அவர் சும்மா எழுதல, ஒரு காலகட்டத்தில் வசனத்துக்கு வைராகியமா இருந்தவர் இயேசு கிறிஸ்துவை அறியாம வசனத்துக்கு வைராகியமா இருக்கிறனால நம்முடைய வாழ்க்கை மாறப்போறது கிடையாது. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ அறிகிறோமோ அன்னைக்கு தான் வசனம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட தொடங்குறது. அது நல்ல ஹிஸ்டரி புக்கு. தேவன் அறிந்திருக்கிறோம், அவரை அறிந்திருக்கிறோம், யாக்கோபு அறிந்திருக்கிறோம், எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, இன்னொரு ஆளை நியாயந்திருக்கத்தக்க வண்ணமாகவே இருக்கு. இந்த நியாயப்பிரமாணம் பவுல் அழகா சொல்ற, நியாயப்பிரமாணத்தினால மரணம் எப்படி உள்ளாடி வந்துச்சோ அதே போல எப்போ நான் பரிசுத்தாவின் பிரமாணத்துக்குள்ள வரணும், எனக்கு உள்ளாடி ஜீவன் வந்துச்சு. அப்ப என்னைக்கு இயேசு கிறிஸ்து அறிகிறாங்களோ அன்னைக்கு அவங்க எங்க பிரவேசிக்கிறாங்க, ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க, பரிசுத்தாவியை அனுபவிக்கிறாங்க, பரிசுத்தாவியானவர் அவரை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்தாவியானவர் ஒருவாரை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாங்களோ அது போல இருப்பாங்க. யாரையும் நியாயம் தீர்க்க போக மாட்டாங்க, யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் மத்தியிலும் அன்பா இருப்பாங்க, எல்லாத்திலும் ஈஸ்வரியம் நாயன் உள்ள ஒரு பெருமை இருக்காது. எல்லாத்துக்கும் தேவன், எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து அவர் தான் முக்கியமானவர். நீங்க இப்படி தப்பு பண்றீங்க, அப்படி தப்பு பண்றீங்க, அந்த வசனத்தை கண்டித்து உணர்த்துவாங்க. அந்த கண்டித்து உணர்த்துறதில்ல ஒரு இரிட்டேஷன் இருக்கா. இயேசு கிறிஸ்து கண்டித்து உணர்த்தும் பொழுது அதுல இரிட்டேஷன் இருக்கான்னு பாத்தீங்களா? கண்டிப்பா இருக்காது. எதிர்த்து பேசுகிறவர்களே இல்லை, அவங்க உள்ளாடி வந்துடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அறியாமல் சத்திய வசனத்தில் நின்ன நியாயசாஸ்திரிகள், பரிசேயர், சதுசேயமார் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த பழைய ஏற்பாடு காலத்தை வைத்து ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ அக்செப்ட் பண்ணல. யார் இயேசு கிறிஸ்துவ அக்செப்ட் பண்றாங்களோ அவங்க வசனத்தை அக்செப்ட் பண்ணுவாங்க. தேவன் அவர்களுக்கு கூட பேசுவார். ஏன்னா வசனத்தை கொடுத்தவர் அவங்களோடு இருக்கிறாங்க. வசனத்தை கொடுத்தவரை அறிந்து கொண்டார்கள், வசனத்தை கொடுத்தவரை ஏற்றுக்கொண்டார்கள், வசனத்தை கொடுத்தவரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்க வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பரிசுத்த அபிஷேகத்தை அறிந்து கொள்ளாதவர்கள், இன்னும் சொல்ல போனா வெளி தோற்றத்துக்கு நான் எல்லாம் அறிந்திருக்கிறேன்னு சொல்றவங்க இயேசு கிறிஸ்துவ உண்மையில ஏற்றுக்கொண்டா அவங்க இன்னொரு ஆளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, இடைஞ்சலா இருக்க மாட்டாங்க. இடைஞ்சல் சொல்ற நேரம் கோவப்பட்டு பேசுறதும் அந்த மாதிரி இல்லை. எல்லாரும் கூடயும் சந்தோஷம், அட்ஜஸ்ட்மெண்ட், நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசின ஒரு சமாதானம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் வருவாங்க. வசனத்தை கேட்க தோணும், வசனத்தை நம்ம வசனத்தின்படியாக ஜீவிக்க தோணும். இவங்க சொல்றது நமக்கு இன்றிமையானதுன்னு நமக்கு தோணும். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம யாரா இருக்கிறோம், சவுலா இருக்கிறோமா, சவுலா இருந்தாலும் மாறி பவுலா மாறிட்டோமா? நம்ம இன்னும் பவுலா மாறலைன்னா நம்ம போக முடியாது, நித்திய ஜீவனுக்குள்ளாடி போக முடியாது. பவுலா மாறுறதுக்கு அடையாளம் என்னன்னா இயேசு கிறிஸ்துவை சந்திப்பது. இயேசு கிறிஸ்து சந்திக்கும் பொழுது உலகத்துக்குள்ள ஒரு கண்கள், உலகத்துக்கு நேராக இருக்கிற கண்கள் நமக்கு மறைக்கப்படும். பிற்பாடு என்னாகும், நம்ம கண்கள்ல இருந்து செதல்கள் வெளியே போய் ஒரு புதிய நம்ம கண்கள் திருப்பி திறக்கப்படும் பொழுது என்ன ஆகும், வெளிச்சத்தை பார்த்தவர்களாக இருப்போம், சத்தத்தை கேட்கிறவர்களாக இருப்போம்,
புதிய கண்ணை திறக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை போல மாறி இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை போல நம்ம மாற்ற வேண்டும் ஒரு எண்ணம் நமக்குள்ளாடி இருக்குன்னா நம்ம பவுலா மாறிட்டோம். நம்மளை வைத்து தேவன் பெரிய காரியங்களை பிரயோஜனப்படுத்துவார். இல்லைன்னா நம்ம இன்னும் சவுலாக தான் இருக்கிறோம். அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு பெரிய சப்ஜெக்ட் நான் எனக்கு சின்னதாக சொல்லியிருக்கிறேன். சிம்பிள். நம்ம சவுலாக இருக்கிறோமா பவுலாக இருக்கிறோமா? சவுலாக இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவ அறியாதவர்கள். இயேசு கிறிஸ்துவ அறியாதவர்கள் ஆனால் வசனத்தின் நாளத்தை அறிந்தவர்கள். வசனத்தின் நாளத்தை அறிந்தனால நான் பவுலா மாறுவேனான்னு பார்த்தா கிடையாது. இயேசு கிறிஸ்துவ அறிந்தால் நான் பவுலா மாறுவேன். அதுக்கு தேவன் அநேக வாய்ப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.